வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொட்டாக் பேங்கோட சூப்பர் மணி கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டை இப்போ கொட்டாக் பேங்க் ஃபைனலைஸா வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு ரேஞ்சில் நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்றதுக்கான லிங்க்குமே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வீடியோ ஃபுல்லாவே பாருங்க. உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு ஒர்த்தபிளா, உங்களுக்கு சூட் ஆகுமா ஆகாதா, அதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கொட்டாக் பேங்கோட சூப்பர் மணி அப்படிங்கிற இந்த ஒரு கிரெடிட் கார்டு வந்து லான்ச் ஆக போகுது. அதுக்கான வெயிட்டிங் லிஸ்ட் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. தேவைப்படுறவங்க வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரெடிட் கார்டு வந்து லான்ச் ஆகி நடைமுறைக்கு வந்திருக்குது. ஸோ இப்போ நீங்க இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் ஸோ நீங்க வந்து தாராளமா அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ற ஆப்ஷனுமே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டுல கிடைக்கக்கூடிய ஃபியூச்சர் அண்ட் சார்ஜஸ் டீடைல், நெக்ஸ்ட் மினிமம் எலிஜிபிலிட்டி என்னலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல டீடைலா ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் மணி அப்படிங்கிற இந்த ஒரு அப்ளிகேஷனோட டைஅப்ல தான் கொட்டாக் மஹிந்திரா பேங்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3-in-1 சூப்பர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலேயே இதுதான் ஃபர்ஸ்ட் 3-in-1 சூப்பர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3-in-1 சூப்பர் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன, எந்தெந்த அக்கௌண்ட்லாம் இதுல ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்தடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொட்டாக் பேங்க் இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஒரு சூப்பர் மணி கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா அதுவும் ஃப்ரீயா கொடுக்கக்கூடிய கிரெடிட் கார்டு கிடையாது. எஃப்டி பேஸ்ட் கிரெடிட் கார்டு தான். எஃப்டி பேஸ்ட் கிரெடிட் கார்டு அப்படின்னா நீங்க வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் மூலமா வாங்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த கிரெடிட் கார்டு தான் இந்த கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் உங்களுக்கான கிரெடிட் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு அமௌண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறீங்களோ அந்த அமௌண்ட்ல 90% அமௌண்ட்டை உங்களோட கிரெடிட் கார்டுக்கான கிரெடிட் லிமிட்டா வந்து கொடுக்குறாங்க. மற்ற கிரெடிட் கார்டுலாம் வந்து பணம் வித்ட்ரா பண்ற ஆப்ஷன் இருக்கும். பட் இந்த கிரெடிட் கார்டுல பணம் வித்ட்ராவல் பண்ற ஆப்ஷன் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் வெப்சைட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டை எதுக்காக 3-in-1 அக்கௌண்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படிங்கறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு எஃப்டி கிரெடிட் கார்டை நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு மினிமமா ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓபன் ஆகும். அந்த ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்ல எஃப்டி அக்கௌண்ட் கிரியேட்டட் ஆகும். அந்த எஃப்டி அக்கௌண்ட்டை பேஸ் பண்ணி கிரெடிட் கார்டு உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 அக்கௌண்ட்டும் உங்களுக்கு இந்த ஒரு கிரெடிட் கார்டை நீங்க வாங்குறது மூலமா உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ அதனாலதான் இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா 3-in-1 சூப்பர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 811 சூப்பர் சேவிங் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். அதுக்கு அடுத்தது அதுல வந்து ஒரு எஃப்டி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும், கிரியேட்டட் ஆகும். இந்த எஃப்டி அக்கௌண்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு கிரெடிட் கார்டு ப்ரொவைட் பண்றாங்க. அப்போ கிரெடிட் கார்டு அக்கௌண்ட் வந்து கிரியேட்டட் ஆகுது. ஸோ இந்த 3 அக்கௌண்ட்டும் ஒரு கிரெடிட் கார்டு வாங்குறது மூலமா கிரியேட்டட் ஆகுறதுனால தான் இது 3-in-1 சூப்பர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஆல்ரெடி என்கிட்ட வந்து கொட்டாக் மஹிந்திரா பேங்க்ல வந்து ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் இருக்கு. ஸோ அப்போ நான் வந்து எப்படி ஓப்பன் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்ககிட்ட ஆல்ரெடி கொட்டாக் மஹிந்திரா பேங்க்ல ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்க எந்த ஒரு கேவிசியும் பண்ணணும் அப்படின்னு தேவை கிடையாது. ஈஸியாவே இந்த கிரெடிட் கார்டை வந்து வாங்கிக்கலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் மோஸ்ட்லி கொட்டாக் மஹிந்திரா பேங்க்ல ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கேவிசி வந்து தேவை கிடையாது. டைரக்டாவே நீங்க வந்து இந்த ஒரு கிரெடிட் கார்டை வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த பெனிஃபிட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டு மூலமா ஒரு வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18% வரைக்கும் உங்களால மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி அப்படிங்கிறத சொல்றேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 6% இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்களா. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு இந்த கிரெடிட் கார்டு வாங்குறீங்க. அப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டுக்கிற அந்த பணத்துக்கு வந்து எவ்வளவு வட்டி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 6% வரைக்கும் உங்களுக்கு வட்டி வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது மூலமா நீங்க 6% வரைக்கும் நீங்க வந்து ஏர்ன் பண்றீங்க. இது தவிர வந்து பாத்தீங்கன்னா இவங்க நிறைய கேஷ்பேக் ஆஃபர் வந்து ஒவ்வொரு சைட்லயும் வந்து கொடுக்குறாங்க. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 12% கேஷ்பேக் ஆஃபர் வந்து இதுல கொடுக்குறாங்க. ஒரு ஆனுவலுக்கு உங்களால ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அந்த 12% சேர்க்கும் போது டோட்டலா 18% வரைக்கும் உங்களால மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும் இந்த ஒரு கிரெடிட் கார்டில் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை இன்னுமே டீட்டெயிலா அதுவும் ப்ராக்டிக்கலா கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு 10,000 ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு வருஷத்துக்கு உங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட் அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய வட்டி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 600 ரூபாய் ஏர்ன் பண்ணுது. அது மட்டும் இல்லாம ஆனுவல் கேஷ்பேக் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1200 ரூபாய் வந்து உங்களுக்கு ஏர்ன் பண்ண முடியும். ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 1800 ரூபாய் வரைக்கும் உங்களால மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதை தான் இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்படிதான் உங்களால ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் தான்.
நீங்கள் அவங்க சொல்கிற மாதிரி மேக்ஸிமம் அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களால் இந்த அமௌண்ட்டை ஏர்ன் பண்ண முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டு லைஃப் டைம் ஃப்ரீ தான். ஸோ எப்படி ஃப்ரீ, யாருக்கெல்லாம் ஃப்ரீ அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏன்னா இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. ஸோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீயா இல்லையா அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 100% அப்ரூவ் ஆகும். ஏன்னா இது ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வாங்கக்கூடிய கிரெடிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு சிபில் தேவை கிடையாது, இன்கம் ப்ரூஃப் தேவையே கிடையாது. நீங்கள் சேலரிடாக இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, வேலைக்கே போகாதவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு 100% இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆகும். நெக்ஸ்ட் இந்த கிரெடிட் கார்டை வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 1000 ரூபாய் இருந்தாலே உங்களால இந்த ஒரு கிரெடிட் கார்டை வாங்கிக்க முடியும். இன்னைக்கு ரேஞ்சில் நீங்க வந்து கொட்டாக் மஹிந்திரா பேங்க்ல டைரக்டா ஒரு எஃப்டி கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அப்ளை பண்ண போற கிரெடிட் கார்டு ட்ரீம் டிஃபரண்ட் கிரெடிட் கார்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த கிரெடிட் கார்டை நீங்க வந்து அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படின்னா மினிமம் டெபாசிட் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் நீங்க டெபாசிட் வந்து பண்ணணும். அந்த 10,000 ரூபாய் டெபாசிட் வந்து பண்ணா மட்டும்தான் உங்களால கொட்டாக் மஹிந்திரா பேங்க்ல ஒரு கிரெடிட் கார்டே வந்து வாங்க முடியும். பட் நான் சொல்றேன், இந்த ஒரு சூப்பர் மணி கிரெடிட் கார்டுக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கொட்டாக் பேங்க்லயே வெறும் 1000 ரூபாய் இனிஷியல் டெபாசிட்லயே உங்களால இந்த கிரெடிட் கார்டை வாங்கிக்க முடியும். இந்த கிரெடிட் கார்டோட கிரெடிட் லிமிட்டை நீங்க எப்போ வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எஃப்டி அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட கிரெடிட் கார்டுக்கான கிரெடிட் லிமிட்டுமே ஆட்டோமேட்டிக்கா அப்கிரேடும் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்க கொட்டாக் மஹிந்திரா பேங்க்ல எனக்கு எஃப்டி கிரெடிட் கார்டு வேணும், அதுவும் கம்மியான அமௌண்ட்டில் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஸோ 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணி கிரெடிட் கார்டு வாங்க முடியாதவங்க வெறும் 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ இல்லை ஒரு 5000 ரூபாயோ டெபாசிட் பண்ணி நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை ஈஸியாக வந்து வாங்கிக்க முடியும். இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே இந்த ஒரு கிரெடிட் கார்டில் ஒரு சில ஹைலைட்டான பெனிஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைத்ராவை பொறுத்தவரையிலும் இந்த ஒரு கிரெடிட் கார்டை நீங்கள் வந்து மைத்ரா வெப்சைட்லேயோ இல்லை அப்ளிகேஷன்லேயோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பில் பேமெண்ட் வந்து பண்ணும்போது உங்களுக்கு அதில் 5% வரைக்கும் கேஷ்பேக் ஆஃபர் வந்து அவைலபிளாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ட்ரிப்பில் உங்களுக்கு 3% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் யூபிஐ பேமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ பேமெண்ட், நீங்க கூகுள் பே, போன்பே, பேடிஎம், அதுக்கு அடுத்தது பீமேப். ஸோ இந்த மாதிரியான அப்ளிகேஷன் மூலமா நீங்க இந்த கிரெடிட் கார்டை லிங்க் பண்ணி நீங்க வந்து யூபிஐ பேமெண்ட் பண்ணும்போது அதுல 1% வரைக்கும் கேஷ்பேக் ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. இது தவிர மற்ற இடங்கள்ல நான் யூபிஐ பேமெண்ட் ஏதாவது நீங்க வந்து பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஸோ அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இவ்வளவு கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேஷ்பேக் எல்லாமே அன்லிமிட்டட் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப் வந்து இருக்குது, மந்த் மிட் கேப் அப்படின்னு சொல்லி ஒரு கேப் வந்து வச்சிருக்காங்க. அந்த மேக்ஸிமம் லிமிட்டை நீங்க ரீச் பண்ணும்போது உங்களுக்கு அது அந்த மாசத்துல அதுக்கப்புறம் உங்களால எந்த ஒரு ரிவார்ட்ஸும் வந்து ஏர்ன் பண்ண முடியாது, கேஷ்பேக்கும் ஏர்ன் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இது எல்லாமே இதில் கிடைக்கக்கூடிய ஹைலைட்டான பெனிஃபிட். இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கரன்சி மார்க்அப் ஃபீல வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கிரெடிட் கார்டிலலாம் 3.5% சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. பட் இந்த கிரெடிட் கார்டில் 2% மட்டும் தான் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா மினிமம் எலிஜிபிலிட்டி என்னலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மினிமம் உங்களோட ஏஜ் வந்து 18க்கு மேலே ரீச் ஆகிருக்கணும். நீங்கள் வேலைக்கு போகணும், வேலைக்கு போகலாம் அப்படின்லாம் வந்து எந்த கண்டிஷனும் கிடையாது. ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டால் யார் வேணாலும் வாங்கிக்கலாம் 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு கண்டிப்பாக வேணும். அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அது வந்து கண்டிப்பாக வேணும். அதுக்கு அடுத்தது வந்து இந்த ஒரு கிரெடிட் கார்டை வாங்குறதுக்கு மினிமம் டெபாசிட் ஒரு 1000 ரூபீஸ் வேணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேயூசி வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணியே ஆகணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஃபுல் கேயூசியில் ஓப்பன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி எஃப்டி அக்கௌண்ட், அதை பேஸ் பண்ணி கிரெடிட் கார்டு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அதுக்கு அடுத்தது நீங்க வந்து இந்தியன் சிட்டிசனா இருக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல சிவில் ஸ்கோர் தேவை கிடையாது, இன்கம் ப்ரூஃப் தேவை கிடையாது, வேற எந்த ஒரு பிசிக்கல் டாக்குமெண்ட்டும் நீங்க வந்து கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆன்லைன்லேயே இந்த கிரெடிட் கார்டை நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். இது எல்லாம் தான் இதோட மினிமம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. இதுக்கு அடுத்தது என்னென்ன சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றேன். இந்த கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீ தான். ஸோ இந்த கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எஃப்டி பேஸ் பண்ணி வாங்குறதுனால இந்த கிரெடிட் கார்டு லைஃப் டைம் ஃப்ரீ அப்படின்னு வெளியே மென்ஷன் பண்ணியிருந்தாலும் இது நிஜமாவே ஃப்ரீ கிடையாது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டை நீங்க வாங்கினா இதுல 4500 மென்ஷன் பண்ணிருக்காங்களா, அது வந்து தப்பு. ஸோ நீங்க வந்து பிக்ஸட் டெபாசிட் வந்து 5000க்கு மேல நீங்க வந்து டெபாசிட் பண்ணி நீங்க கிரெடிட் கார்டு வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த கிரெடிட் கார்டு லைஃப் டைம் ஃப்ரீ. உங்களுக்கு வந்து ஜாயினிங் ஃபீயோ ரினியூவல் ஃபீயோ எதுவுமே கிடையாது, லைஃப் டைம் ஃப்ரீ. இது நீங்க வந்து 5000 ரூபாய்க்கு கீழே 4999 ரூபா
ரூபாய்க்கு கீழே நீங்க எவ்வளவு டெபாசிட் பண்ணி இந்த கிரெடிட் கார்டை வாங்கினாலும் உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ வந்து பாத்தீங்கன்னா 249 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. அப்புறம் ரெனியூவல் ஃபீ வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜாயினிங் ஃபீ, அதாவது இந்த ஒரு கிரெடிட் கார்டு உங்களுக்கு பிசிக்கலா கொடுக்குறாங்களா அந்த கார்டுக்கான ஃபீயை வந்து உங்கள்கிட்ட இருந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஸோ நீங்க 5000க்கு மேல நீங்க வந்து டெபாசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100% லைஃப் டைம் ஃப்ரீயாவே இந்த கிரெடிட் கார்டு வந்து கிடைச்சிரும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டில் பிடிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3.5% per மந்த்துக்கும் அதே இது 42% per ஆனுவலுக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இதுக்கு அடுத்தது நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பெனிஃபிட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் யூபிஐ பேமெண்ட்டுக்கு 1% கேஷ்பேக், ஃப்ளிப்கார்ட்டில் 2% கேஷ்பேக், மைத்ராவில் 5%, கிளியர் ட்ரிப்பில் 3%, அதர் பேமெண்ட்டுக்கு வந்து 1% கேஷ்பேக்கும் இதில் வந்து ப்ரொவைட் பண்ணுறதா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எஃப்டி கிரெடிட் கார்டு வாங்கணும், அதுவும் கொட்டாக் மஹிந்திரா பேங்க்ல வாங்கணும், அதுவும் சின்ன அமௌண்ட்டாக போட்டு நான் வந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ நீங்கள் வந்து இந்த சூப்பர் மணி அப்படிங்கிற இந்த கிரெடிட் கார்டை நீங்க தாராளமா சூஸ் பண்ணலாம். ஸோ ஏன்னா நீங்க வந்து எஃப்டி கிரெடிட் கார்டு கொட்டாக் பேங்க்ல வாங்கினா மினிமம் 10,000 ரூபாய் நீங்க டெபாசிட் பண்ணாதான் வாங்க முடியும். பட் இந்த ஒரு கிரெடிட் கார்டு மூலமா வாங்கும்போது ஜஸ்ட் 1000 ரூபீஸ் இருந்தாலே உங்களால வந்து ஒரு கிரெடிட் கார்டை வாங்கிக்க முடியும். 1000 ரூபீஸ்னு வாங்குறது வேஸ்ட் தான். ஒரு 3000, 4000, 5000 அந்த மாதிரி நீங்க டெபாசிட் பண்ணி வாங்கும்போது உங்களுக்கு அது ஸ்பெண்ட் பண்றதுக்கும் ஒரு ஒர்த்தபிளான உங்களுக்கு வந்து கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு வேணா எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சூப்பர் மணி கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சூப்பர் மணி கிரெடிட் கார்டில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர் என்னென்ன சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க, மினிமம் எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒர்த்தபிளாக இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.